ரமேஷ் நீங்க எப்படி முடியாது? இப்ப பிரதமர் மோடி வரக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். அது கேள்வி எந்த கேள்விக்கு பதில்னா ஓபிஎஸ் டிடிவி கேள்விக்கான பதில் தான். அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாரும் பேசி சரி கட்டி வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அப்படிதான் விஷயம். ஆனா ஒரு விஷயம், அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, ஒரே வீட்டில் ஒரு கூட்டுத்தனமாக இருக்கக்கூடியதில் ஒரு குடும்பம் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவின பிரச்சனை, 1008 பிரச்சனை வந்தது. ஒருத்தர் மூட்டையை கட்டிட்டு வெளியில் போனார். என் அண்ணன் தான், அவனை விட்டேனா பாரு எல்லாம் சொன்னார். ஆனாலும் ஒரு சில சமயத்தில் அதுக்காக எதிராளி கிட்டக்க போயிட்டு அவங்க கிட்டக்க கூட்டு சேர்ந்துப்பாங்களான்னா அது ஊரு என்ன சொல்லும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? என்ன இருந்தாலும் என் குடும்பம் தான், என் குடும்பம் சண்டையை நான் பார்த்துக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் தனியாக போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ அப்படி நடந்த ஒரு விவகாரமாக நான் இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரத்தை பார்க்குறேன். ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னாக்க இந்த சகோதரர்கள் அவன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன், இவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொன்னா கூட கடைசியில் எல்லாம் சேர்ந்து நடத்தணுங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது நடந்து தான் ஆகணும். அது நீங்க நேராக பேசிக்கிறீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் இல்லை. சரி இருக்கோம், சேர்ந்து நம்ம கடமை நம்ம பண்றோம், இதை செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது. இதுல நீங்க பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இபிஎஸ் அவர்கள், நான் ஜஸ்ட் ஒரு பிராக்மேட்டிக்கா ஒரு விஷயம் கேட்கிறேன், ஒரு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெறலன்னா எல்லாரோட வயது எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்துப்போம். அப்ப அவருக்கு ஸ்டேக் என்ன? ஹை. ரெண்டாவது, இப்போ ஓபிஎஸ் அவர் தெளிவா சொல்றாரு, நான் என்ன அடிமை ஒரு பக்கம் என்ன ஏடிஎம்கே அதிமுக ஒரு அடிப்படை தொண்டனா நீங்க சேர்த்துக்கங்கலாம் ஒரு பக்கம் சொன்னாரு. ஆனா அவர் பல இதுல அவருக்கு முன்னுக்கு பின் முரணாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர் கேட்டது அதெல்லாம்ங்கிறதெல்லாம் பல வெளிகள்ல பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு அவருக்கு ஸ்டேக் என்ன? இதுக்கு மேல இந்த வயசுல அவர் ஒரு 75 வயசுக்கு மேல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த கட்சியை வளர்க்கறது, என்னைக்கு பண்றதுங்கிறது நீங்க தனி கட்சின்ற ஆப்ஷன் இல்ல. நீங்க ப்ராப்ளம் சொல்றேன் கேளுங்க. இல்ல அப்போ இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இல்ல. இப்ப நான் சொல்றது இந்த எலெக்ஷன்ல இல்ல ரமேஷ் சேதுராமன், நீங்க இப்ப ஒரு சமரச புள்ளி அப்படின்னா 2 பேருக்குமே வின்வின் சிச்சுவேஷனா இருக்கணும். 2 பேருக்குமே வின்வின் சிச்சுவேஷனா இருக்கணும். இதுவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த முன்னகர்வையும் எடுக்கல. அமித்ஷா அவர்கள் தான் எடுப்பதாக சொல்லப்படுகிறது. தினகரன் அவர்கள் தனி கட்சின்றதுனால இடங்கள் சிக்கலா இருக்கலாம், அதை சால்வ் பண்ணலாம். உரிமை கோரல்னு இருக்குல்ல, இப்ப இன்னைக்கு அவர் சொல்றாரு நான் சட்டபூர்வமான நான் தொடரும் என்னோட போராட்டம்ன்றாரு. நான் என்ன தெரியுமா எப்படி இந்த காம்ப்ரமைஸ் நடக்கும் கேக்குறேன். பல காம்ப்ரமைஸ் நடந்தது கடந்த காலங்கள்ல. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். சேதுராமன் ஒரே ஒரு நிமிடம் சுருக்கமா சொல்றேன். அண்ணன் தம்பி தகராறு ஏற்பட்டது, நிச்சயமா இணைந்து பயணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதுனாலதான் என்னோடு பயணிக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த ஒருங்கிணைப்போங்கிறது அதுதான் கான்செப்ட். அந்த நிலைப்பாட்டிற்கு திரைப்பாடி இன்னும் இதுவரையிலும் உடன்படல. அப்ப எப்படி இது சரியா? உடன்பட வரா மாதிரி இருந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருந்ததுங்கிறதையும் பாக்குறோம். அது யாராலங்கிறது நான் ரொம்ப டீடைலா அதுக்குள்ள போனேன்னா அது கடந்த போன விஷயம். அது பிரதமராலன்றீங்களா? பிரதமர் இல்ல சார், அவராலதான் சார் வெளில போறாரு. நீ உங்களை சந்தித்தால் பாக்கியம்ன்றாரு. சந்திப்பு நடக்கல, சுயமரியாதைக்காக வெளில போறேன்னாரு. வேற யாரு ப்ராப்ளம்? அது இருக்கட்டுங்க. நான் கேட்பது நீங்க சந்தித்தால் பாக்கியம்னு சொன்னா என்னவோ அவர் மெதுவும் போய் சும்மா அப்படி பார்த்துட்டு வரதுக்காக எல்லாரும் போறாங்க. நான் கேட்கறது, ஒருத்தரை நீங்க போய் சந்திக்கணும்னு சொன்னா அதற்கு பின்னாடி என்னங்கிறது 1008 தெரியும். சும்மா வாக்கிங் போறவங்களே சந்திக்கிறவர பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போனவரை எதேச்சியா சந்திச்சேன்னு சொல்றது. ஆனா அந்த சந்திப்புக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ரமேஷ் சேதுராமன் சந்தேகம் இருக்கு. ஓகே, அப்புறம் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அழைப்பீங்க? ஒரு நிமிஷம் திரும்பவும் சொல்றது, இந்த நேரத்துல யார் யாருக்கு எல்லாரோட டெசிஷனும் அவங்களுடைய இன்றைய நிலைமை என்ன, சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் விட்டுட்டாருன்னா இன்னும் 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான். ஏன்னா அவர் இப்போ தேசிய தலைவர் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், அனைவராலும் அறியப்பட்டவருங்கும் போது அவர் இந்த எலெக்ஷனை தான் போக்கஸ் பண்ணுவாருங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் வயது, ஊழல், இந்த மாதிரி எல்லாமே ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா மெயின்டைன், இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டியது இபிஎஸ் அவர்களுக்கு முக்கியம். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் அது முக்கியம்.
காரணம் என்னன்னா பேசலாம். நீங்க அது பாஜகன்னு சொன்னாக்க நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? அதுவும் குறிப்பா ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க வந்து பார்லிமெண்ட் தேர்தல் அடுத்தது சந்திக்கணும் அப்படின்னாலோ நீங்க சொன்ன பாயிண்ட் தான். தொடக்கத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, பாஜக ஆதரவா பேசுறவங்க, இபிஎஸ்க்கு ஆதரவா பேசுறவங்க, சார் 1000 பேசலாம் சார், இவங்கெல்லாம் சவால் விடலாம், கடைசியா இந்த மெகா கூட்டணி தான் அமையும், அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுக்க போறாங்க சொன்னாங்க. இதே விவாதத்தில் இவர்கள் கையில எந்த முடிவும் கிடையாது, முடிவெடுக்கிற இடத்துல அமித்ஷா அவர்கள் தான் இருக்க போறாங்க அப்படின்னு. இப்ப சூழல் தான் அதிமுக பாஜக அணியை நோக்கி இவர்கள் எல்லாம் தள்ளுதா? அப்படி ஒரு சூழல் உருவாயிருச்சா? அப்படின்னா மாற்று முகாம்ல இருக்கிற திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதையா தெரியுதையா? இல்ல இப்ப வந்து ஆக்சுவலா நீங்க வந்து தாவேகாவே அதிமுக கூட்டணி எதிர்பார்த்துட்டு தானே இருந்துச்சு. இப்பயும் கூட என்ன வதந்திகள் அடிபடுது, சிபிஐ வழக்க வைத்து அந்த நெருக்கடி விஜய்க்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற பேச்சு ஓஞ்சிருச்சா இல்ல என்ன? இன்னும் அந்த தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரக்கூட நீங்க அது திரு எடப்பாடி அவர்கள் ஓப்பனாவே அறிவிச்சாரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுன்னாரு. பிள்ளையார் சொல்லி கொடியை பார்த்தவனுக்கு பிள்ளையார் சொல்லி போடு. அப்ப அந்த தொடக்கத்தில் இருந்தே தாவேக்காவையும் தங்கள் கூட்டணிக்கு இப்ப நம்ம இவ்வளவு எந்தெந்த கட்சிகள் உள்ள வரும் பேசணும், அதுல தாவேக்கா முயற்சியும் இன்னும் கூட இருக்கலாம். அப்ப அதையும் லிஸ்ட்ல சேருங்க கணிப்பாளர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் என்டிகே விடுறீங்கன்னு கேக்குறேன். நாம் தமிழர் இருக்க கூடாதா? பேசலையா? நாம் தமிழர்டையும் பேசினாங்க ஒரு காலத்துல, அதிமுக பாஜக பேசினாங்க, எங்க கூட்டணிக்கு ஏன் வரக்கூடாதுன்னு பேசினாங்க. ஏன் இப்ப கூட திரும்ப அவர்கிட்ட சீமான் அவர்களிடம் திரும்ப கூட ஒரு முயற்சி, நீங்க வரதை பத்தி மறுபரிசீலனை செய்யலாமே அப்படின்னு கூட சில பேர் கோரிக்கை வைத்ததா கூட தகவல் இருக்கு. அதனால ஒரு கட்சி வந்து இப்பதான் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர்ல சூடு பிடிக்கும் சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்வார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அதை தான் இப்போதான் அந்த களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்ப என்ன நினைக்கிறாங்க, திமுக கூட்டணியை தவிர மீத எல்லா கட்சியையும் ஒருங்கிணைத்தால் கூட தேவையில்லை. தாவேக்காவா இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், அப்புறம் நம்ம சொன்னா விட்டு போனதுன்னு சொல்லி அக்னீஸ்வரன் சார் சொன்னாரு, அதெல்லாம் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. தேமுதிக, அவர் தனி அரசு, யார் வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாரையும் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட 1-to-1 ஃபைட்டை நோக்கி நகர்த்துறாங்க. 1-to-1ல அப்படின்ற முயற்சி இருக்கலாம். அந்த முயற்சி தப்பு இல்லையே. அவங்க ஒரு அரசியல் வியூ அமைக்கும் போது எது எது கிடைக்குதோ, என்ன சாத்தியக்கூறுகள் கிடைக்குதோ. ஏன்னா ஒரு இப்ப வந்து நான் ஏற்கனவே பல இதுல சொன்ன மாதிரி இப்போதைக்கு நான் பண்ற சர்வேல ஆரம்பத்தில் அது கொஞ்சம் பலவீனமான கூட்டணியா தான் தென்பட்டுச்சு. இப்பதான் அதை மாத்தி அவங்க வந்து இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு வெள்ளத்துல போகும்போது கிடைக்கிறதெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு இதுல வந்து இப்ப வந்து ஒரு முழு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அந்த கூட்டணி வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் களம் சுவாரஸ்யமா இருக்கதா தோணுது. இதுல திமுக சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டரா பார்த்துட்டு இருக்காங்களா? இதுல முன்பு என்ன சொல்லப்பட்டதுன்னா, திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜில ஸ்பெக்டேட்டரா இல்ல, அவங்களும் வந்து இல்ல, அவங்களுக்கு முதல்ல காங்கிரஸ் தக்க வைக்க வேண்டிய முதல் பிரச்சனையே அது வந்துருச்சு. முதல்ல அதை அவங்க அந்த பணியை கவனிக்க வேண்டியதோட தேமுதிகவிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரன் அவருடையும் சமீப கால வரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். அதனால வந்து அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அவங்களும் பொறுத்தவரை நீங்க மேலும் என்னென்ன கட்சிகளை புதிதாக கொண்டு வரலாம், அந்த இன்டாக்டா இருக்க கூட்டணியை தாண்டி வேணா ஒரு விஜய் ஒரு சவாலாகவும், அதிமுக கூட்டணி அதை தாண்டி பெரிய பலம் பெற்று நம்மளோட மோத வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எத்தனை இருக்கிறதோ அதையெல்லாம் தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில தொடர்ந்து அவங்க ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதனால யாரும் விட்டு கொடுக்கல. பேசலாம். இதே அதுல கொஞ்சம் திமுகவின் கவனத்தை திசை திருப்புற மாதிரி காங்கிரஸ் வேலை பார்த்துட்டாங்கன்றீங்க. இப்ப காங்கிரஸை தக்க வைக்கிற கவனத்துல இவங்களெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்களோ? இல்ல, அதுல பேச்சுவார்த்தை நடக்கும் போதே சில பேர் வந்து டிமாண்ட் வச்சதே வந்து காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போனா எங்களுக்கு கூடுதல் சீட்டு தருவீர்களா அப்படின்லாம் பேரம் நடந்ததா கூட நான் கேள்விப்பட்டேன். பலரும் இப்ப சொல்றாங்க விவாதத்துல காங்கிரஸ் பார்த்துட்டு முடிவெடுக்கலான்னு காத்திருக்காங்களோ நிறைய கட்சிகள், அதை பார்த்துட்டு போகலான்றதுக்காக. ஆமா, அப்படி இருந்தா அவங்களுக்கு திமுக கூடுதல் சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து சில கட்சிகள்கிட்ட இருக்கு. அதனாலேயே தள்ளி போடுறாங்க அப்படின்ற பேச்சு இருக்கு. ஒரு இடைவெளிக்கு இந்த உள்ளடி வேலைன்னு பேசுறோம்ல, அதை ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன்.